अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं तुरगपिगगराजचन्दनान्दोलिकादिषु अधिकमधिकमन्यामात्मशोभां ददानं अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम् தேவப்பெருமாளுடைய உற்சவத்தில் 7ஆம் நாள் திருத்தேர் திருத்தேருக்கு விடியற் காலையில் உஷக்காலத்துக்கு முன்னே கூட திருத்தேருக்கு எழுந்துருள்ற சாயங்காலம் தேர்லேருந்து இறங்கி அங்கே தோட்டத்தில் மண்டப திருமஞ்சனமாகி திருப்பி கோவிலுக்கு எழுற சாயங்காலம் மாலை உற்சவம் கணக்கில் கோவிலுக்கு ஏழின உடனே தேர் சம்பாவனை பண்ணப்படுறது பெருமாளுக்கு. இந்த உற்சவங்களில் 5ஆம் உற்சவம் நாச்சியார் திருக்கோலம் காலமே ஆகாரத்திரைய சம்பன்னமாக இருக்கக்கூடிய 3 ஆகாரங்கள் புருஷகாரம், உபாயாக்காரம், உபேயாக்காரம். பெருமாளுக்கு உபாயாக்காரமும் உபேயாக்காரமும் இருக்குது, 2 ஆக்காரம். இவளுக்கு 3 ஆக்காரம். அதனால் அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய திருக்கோலத்தில் சேவை சாதித்தார். அந்த இடத்துல சில பேர் இதை மோகினி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை, மோகினி அலங்காரம் இல்லை அது. ஆனால் நம்பெருமாள் உற்சவத்தில் கூட அத்தியன உற்சவத்தில் பகல் 10 திருமொழி திருநாள் 10ஆம் நாள் இன்றைக்கி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் ஒரு போஸ்டரில் உற்சவ லிஸ்ட்டில் மோகினி அலங்காரம்னு போட்டிருக்கான், ஒரு போஸ்டரில் நாச்சியார் திருக்கோலம்னு போட்டிருக்கான். அது என்னதுன்னு கிளிப்தமாக அவளுக்கே சொல்ல தெரியலையோ என்னமோ. தேவஸ்தானமே 2 விதமான போஸ்டரும் போட்டிருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் இது நாச்சியார் திருக்கோலம் தான். நாச்சியார் திருக்கோலம் ஏன்னா பெருமாள் எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்திருக்கான், என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவான்னு அன்னைக்கு சேவிக்கிறாள் திருவிருத்தம். அந்த திருவிருத்தம் அதான் திருவிருத்தத்தில் அந்த மாதிரி சாட்சியிருக்கார். நம்மலாம் உயிரளிக்கிறதுக்காக உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய். எம்பெருமான் சாது பரித்ராணத்துக்கும் துஷ்டத்துநாசத்துக்கும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்கும் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தான். ஆனால் விபவ அவதாரத்தில் நம்மெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக. ஆனால் இந்த பத்தி பாரார்த்திய பரதந்திரமாக இருந்து எம்பெருமானுக்கு ஆட்கொள்ளணும் அப்படின்றத எந்த அவதாரத்துலேயும், அதாவது பெருமாள் அந்த மாதிரி அவதாரம் எடுக்கலை. இந்த இடத்துல அர்ச்சாவதாரத்தில் இங்கே இந்த மாதிரி நாச்சியார் திருக்கோலம் பூண்டு நம்மலாம் நல்வழிப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு நேர்மையான அவதாரத்தை எடுத்து நமக்கெல்லாம் சேவை சாய்க்கிறான். எதுக்காக இப்போ இவ்வளோ தூரம் சொல்ல வந்தது அப்படின்னா, இது விப்புலமாக ஆராய்ந்து வரைச்சே தான் இந்த பாசுரங்கள்லாம் தேவப்பெருமாளுக்கு பாடியிருக்கார் அப்படின்றத நன்னா மனசுக்கு பதிகிற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு உண்டான அவகாசத்தில் அனுபவிக்கிறதுனால அது சுருக்கமாக சொல்கிறதுனால சிலது சொல்லப்படலை. அதனால் அந்த நாச்சியார் திருக்கோலத்தில் 7:30 இன்னைக்கு இது மோகினி அவதாரம் இல்லை அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக என்ன நன்னாத வாழ உணர் இடைப்பூக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் அப்படின்னு பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்திருக்கான். அதுவோ அப்படின்னு பிரமிக்காது இருக்கிறதுக்காக இந்த திவ்ய தேசத்தில் நாச்சியார் திருக்கோலம் தான்றதை காண்பிக்கிறதுக்காக அந்நிய தினம் தொடங்கி நாச்சியார் திருக்கோலத்தில் பிராட்டியினுடைய சீசட்டாரியை எழுந்தருள பண்ணிட்டு வரான் பாதுகையை.
அது இந்த திருத்தேர் பர்யந்தம் அப்படியே 5ஆம் நாள் 6ஆம் நாள் 7ஆம் நாள் இந்த 3 நாட்களும் அப்படியே தொடர்ந்து பிராட்டியினுடைய திருவடி நிலைகளே வீதியிலே எழுந்து வரான். அதனால் இந்த திருத்தேரில் பெருமாள் ஏழி இறங்கினோடனே எதப்பி ஸ்ரீதேவி பூதேவிகள் இருந்தாலும் ஒன்றான பெருந்தேவி தாராவுடைய திருவடி நிலையான ஸ்ரீசட்டாரியும் கூடவே எழுந்துள்ளதுனால அங்கே தேர் சம்பாவனை திவ்ய தம்பதிகளுக்கு பண்ணப்படுறது. அதாவது பெருமாளுக்கு 3 விதமான பிராட்டியினுடைய தன்மை பெருமாளுக்கு 3 விதமாக இருக்குது. ஒன்று லயார்ச்சை, இன்னொன்று போகார்ச்சை, இன்னொன்று அதிகாராட்சை. லயார்ச்சைன்றது திருமார்பிலேயே எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமகாலட்சுமி பெரிய பிராட்டியார். போகார்ச்சைன்றது உபய நாச்சிமாராக எழுந்தருள் இருக்கக்கூடிய நாச்சியார் ஸ்ரீதேவி. அப்புறம் ஸ்ரீதேவியினுடைய அம்சம் பூதேவி. அதுக்கப்புறம் அதிகார ஆட்சியாக இருக்கக்கூடிய பெருந்தேவி. ஆனால் அதிகார ஆட்சியாக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் கோவில்களில் தாயார்லாம் வெளியில் எழாதனால தாயாருடைய திருவடி நிலையை பிரதிநிதியாக பெருமாள் கூட எழுந்தருள் கொண்டு வரான். அதனால் அது நாச்சியார் திருக்கோலம் தொடக்கமாக அந்த ஸ்ரீசட்டாரி பெருமாளோட எழுந்தருள் பண்ணப்படுறது. அதனால் இந்த தேர்லேருந்து எழுந்தருள்னே சம்பாவனை பண்ணுறான். தேருக்கு எழுந்தருளிச்சே செல்லியார் பலர் கை தொழுந்தேவனார் அப்படின்னு ஆரம்பித்து வாரணமாயிரம் வரையும் சேவிக்கிறார். இது எதனால் அந்த தெள்ளியாரில் கூடிடு கூடலே அப்படின்னு பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு பாடுறார். அப்புறம் அது கூடினபடியாக கனா காண்றத கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு பாடுறார். இதெல்லாம் இந்த தேரில் திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளத்தை கணிச்சிச்சு அதை குறிக்கொண்டு அதனால தான் தேருக்கு எழுந்தருளிச்சு அந்த 30 பாசுரம் சேவிக்கிறார்கள். நாம் கார்த்தால அனுபவித்தோம் கார்த்தால பிரகரணத்தில். இப்போ சாயங்காலம் அங்கிருந்து எழச்சே திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், நாச்சியார் திருமொழியில் அந்த இடத்துல வாரணமாயிரம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் உண்டான கருப்பூரன் நாருமோ ஒரு திருமொழி மாத்திரம் சேவிக்கிறான். இப்போ சேவிக்கிற பிரபந்தம் என்னதுன்றத அது நல்லா உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியும். அது சேவிக்கிற பிரபந்தத்தை முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அதாவது திருவழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமடல், நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரத்துக்கு அடுத்ததான கற்பூரன் நார்மம். இந்த இடத்துல திருவழுக்கூற்றிற்கு பொதுவாக சுலபமாக சொல்லிடலாம். ரதபந்தத்தில் பாடியிருக்கார். அதனால் திருவழுக்கூற்றிற்கு அநேக ஊரில் தேரில் பெருமாள் ஏழச்சே சேவிப்பார். இவர் திரும்பி இறங்கி ஏழச்சே சேவிக்கிறார். சரி அப்படின்னு சொல்லிவிடலாம். மடல்கள் ரெண்டும் அனுசந்தானம் பண்ணுறார். இப்போது நம்மாழ்வார் என்ன அருளினார் இந்த தேர்லேருந்து திரும்பி வரத்த கணிச்சிச்சு அப்படின்னா, அந்த இடத்துல 6ஆம் நாள் அமரன் நினைந்தெழுந்தாடி அலற்று அதே கருமமே அப்படின்னு 6ஆம் நாளை சொன்னார். யான வாகனத்தை தேர்லேருந்து எழுந்தருளத்த கருமமும் கரும பலனுமாகிய காரணம் தன்னை அப்படின்னு சாதித்தார். கருமம் கரும பலனுமாகிய காரணம் தன்னை அப்படின்னு சொன்னாக்கா அப்படி அனுசந்திச்சாரே இது என்ன அப்படின்னா, கர்மம்னா என்னது அப்படின்னா துன்பமும் இன்பமுமாகிய செய்வினையாய் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் கர்மம். இந்த செய்வினைகள் நாம் செய்கிறது எல்லாம் கரும பலனுமாகிய அப்படின்னா உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாகி இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய். நாம் கர்மா பண்ணோன்னா உலகங்களுமாய் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியவாளாக பிறக்கிறோம். பாப கர்மா ரொம்ப பண்ணிவிட்டாக்கா இன்பமில் வெண்ணரகால இருக்குது. ரொம்ப புண்ணிய கர்மா பண்ணால் இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாக இருக்குது. அதனால் கர்ம பலன் என்னது?
உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாகி இனிய நல்வான்னு சொல்லணும். அப்புறம் காரணம் தன்னை. இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு காரணப்பொருளாக அவன் இருக்கான். மண் பல் உயிர்களுமாகி பல பலமாய மயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையான் அப்படின்னு நம்ம சாய்க்கிறேன். அதனால் மண்பல் உயிர்களுமாகி பல பலமாய மயக்குகளால் இந்த உலகத்தை படைச்சி அவன் என்ன பண்ணுறான், விளையாடுறான், லீலாரசத்தை அனுபவிக்கிறான். அதனால் அவன்தான் காரணம். மண்பல் உயிர்களுமாகி என்ன பண்ணுறான், மண்பல் உயிர்களுமா ஆறாம். அதனால் தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரங்களாக ஆறாம், இந்த மாதிரி உலகங்களாக ஆறாம் அப்படின்னு அதுக்கு காரணமாக. இதெல்லாம் யார்? எம்பெருமான். எம்பெருமான்னா எம்பெருமான் மாத்திரமா இல்லை, பிராட்டியோடு சேர்ந்து தான் எல்லாமே. இந்த கர்மம் என்ன, கர்ம பலன் என்ன, காரணம் என்ன, எல்லாமே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த மிதுனத்துக்கு தான். அதனால தான் இப்போது உபாயத்தில் பிராட்டி இல்லைன்னு சில பேர் மருள்வர்கள். உபாயம்ன்றது என்னது? பல பிரதத்துவம் உபாயம், பலனை நாம் அனுபவிக்கிறது உபேயம். பண்டநாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாட்செய்யும் தொண்டரோர் கருளி அப்படின்னு சாய்க்கிறார் நம்மாழ்வார். அதாவது ரொம்ப நாளாக உன்னுடைய திருவருளும் பிராட்சியினுடைய திருவருளத்தினால்தான் இன்றைக்கி நான் கோவிலை பெருக்கி தொடச்சி மொழிகி கோலம் போட்டு பல பல உத்கிருஷ்டமான கைங்கரியங்களை மேலே மேலே பண்ணுறதுக்கு காரணம் உங்கள் 2 பேர் ரொம்ப நாளாக உங்களுடைய தம்பதிகளுடைய அனுகிரகம்தான். அதனால தான் இந்த பலன்கள்லாம் கிட்டியது அப்படின்னு தொண்டனாக நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னு. அப்போ பரம தொண்டனாக இருக்கக்கூடிய அந்த மோக்ஷாந்த ஐஸ்வர்யம் மாத்திரம் பெருமாள் மாத்திரம் உபாயமா? அவன் மாத்திரம் தான் சங்கல்பிப்பானா? பிராட்டி சங்கல்பிக்க மாட்டேன். இந்த சாதாரண மொத்தத்துக்கும் பிராட்டி வருவோம். பண்டநாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழியும் தாட்சையும் தொண்டர் அப்படின்னு பல பல கைங்கரியங்களை உங்கள் 2 பேருடைய திருவருள்னால பெறுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் சாஸ்வதமான கைங்கரியமும் அவள் 2 பேருடைய அருள்னால தான். அதனால தான் இந்த இடத்துல நம்மாழ்வார் இந்த உற்சவத்தை பெருமாளும் எத்யபி, அதாவது பெருமாள்னு சொன்னாலே பாஷ்யக்காரர் சொல்கிறார், எம்பெருமானை சொன்ன விடங்களெல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாம் அப்படின்னு. எந்த இடத்துல பெருமாள்னு சொன்னால் பெருமாள் இதை பண்ணார், இந்த அவதாரம் எடுத்தால் இவனுக்கு உபகாரம் பண்ணார், இவனை சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் கூட பிராட்டியும் கூட தான். ஏன்னா திண்கழல் கால் அசுரர்கு தீங்கிழைக்கும் திருமாலை காலில் பூன் கட்டிண்டு எல்லாரையும் நலியணும் அப்படின்னு ராட்சசனாக ஒருத்தன் இருந்தான்னா கூட அவனை நலியிறது யார்? பெருமாள் மாத்திரம் இல்லை, தீங்கிழைக்கும் திருமாலை. வியாக்கியான கர்த்தாக்கள் எல்லாமே அப்படி பண்ணிருக்கா. திருமாலைன்னு இப்போ பொதுவாக பெருமாளுக்கு திருன்ற விசேஷத்தை போட்டு திருமால் அப்படின்னா பெருமாள்னு சொல்லிட்டு போல, திருமாலை 2 பேரும் சேர்ந்து தான் சொல்லிட்டு. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகையாக இருக்கக்கூடிய கூட அந்த மாதிரி திண்கழல் காலசுரராக இருக்குச்சே தீங்கிழைக்கிறது அவனுக்கு இதுக்காக தான். அப்படி 2 பேரும் தான். அதனால் இப்போ எல்லாம் 2 பேராக இருக்கிறனால மிதுனமான இந்த தேர்லேருந்து திரும்பி ஏழ்கிற அவசரத்தில் அந்த மிதுனங்களுக்கு தம்பதிகளாக இருக்கக்கூடிய இதுக்கு அவசரத்தில் சம்பாவனை பண்ணுறாளே தேர் சம்பாவனைன்னு ஆசீர்வாத பஞ்சாதி சொல்லி அதை திருவுள்ளம் பற்றி நம்மாழ்வார் கருமமும் கரும பலனுமாகிய காரணம் தன்னை அப்படின்னு சாதித்தார். இப்போ கர்மம் அப்படின்னுச்சா என்ன பண்ணிட்டோம், நாம் ஒரு நம்மாழ்வார் ஸ்ரீசூக்தி எடுத்து துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையான் இது எல்லாம் அவன்தான் அப்படின்னு சொன்னோம்.
துன்பம் இன்பம் கொடுக்குற செய்வனை எல்லாம் அவன் தான். அந்த மாதிரி கர்மாக்கள்லாம். இதில் உயர்ந்த கர்மா என்ன? எம்பெருமான சரணம் பொறுத்து தான் உயர்ந்த கர்மா. அதுக்கு தான் மோட்ச பலம். சரி, அதனால்தான் திருவழுக்கூற்றிக்கையில் நின்னடியினை பணிவன் வருமிடர் அகலமாற்றோவினையே, நின்னடியினை பணிவன் வருமிடர் அகலமாற்றோ வினையே அப்படின்னு நின் அடியினை பணிவன் அப்படின்னு அவனுடைய பெருமையெல்லாம் ஒரு பேருந்து இருமலர் தவிசல்னு ரதபந்தத்தில் பாடிட்டு நின் அடியினை பணிவன் வருமிடர் அகலமாற்றோ. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். திருக்குடந்தையும் தான் செல்வம் மல்கு தென்திருக்குடந்தை ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரமானின் அடியின பணிவன் தான் திருக்குடந்தை எம்பெருமான். சந்தேகமே இல்லை. இந்த திருக்குடந்தை எம்பெருமான பாடச்சே இவருடைய உற்சவங்கள் பரிவாகமாக அங்கே வந்து விழுது. எல்லாமே அப்படி தான். அதனால் நின் அடியின பணிவன் வருமிடர் அகலமாற்றோ வினையே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் பரிவாகம் வருது. பக்கத்து பதத்துக்கே இப்படி அர்த்தம் சொல்லிவிட்டா திடீர்னு இவர் எங்கே வந்து குதிச்சார் இதில் இல்லை. நம்மாழ்வார் இப்படி சொல்லிருக்க கருமமும் அப்படின்றதுனால. அதனால் ரதபந்தத்தில் ஏன்னா திருக்குடந்தை எம்பெருமானே அவன் விமானமே ரத மாதிரியாக தான் இருக்குது. அவன் எழுந்தருளிருக்க ஸ்தலமே விமானமே ரதத்து மேலே தான் இருக்குது. ரதத்து மேலே தான் பெருமாள் எழுந்தருள் இருக்கான். அதனால் அவருக்கு தானே இது முழுக்க முழுக்க பொருந்தும் அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் இந்த பரிவாகம்தான் அங்கே போயிருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கருமமும் கரும பலனுமாகிய காரணம் தன்னைன்னு இவர் சொல்லிருக்கிறதுனால அந்த கர்மத்தில் சேர்ந்ததானே நாம் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தில் சேர்ந்ததானே சரணாகதி நின்னடியினை பணிவன் வருமிடர் அகலமாற்றோவினையே அப்படின்னு சாய்க்கிறார். சரி, இந்த திருக்குடந்தைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். திருக்குடந்தை ஆழ்வார் எங்கெங்கே இது பண்ணுறாலோ அந்த இடத்துல தான் தேவப்பெருமாளையும் மனசில் வச்சுக்கிறார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். அத்தியூரான்ற பாசுரம் பூதத்தாழ்வார், அதில் இறையாவான் எங்கள் பிரான் அந்த பாசுரத்தை முடித்தார். அடுத்த பாசுரத்தில் எங்கள் பெருமானிமையோர் தலமகன்னி செங்க நெடுமால் திருமார்வா பொங்கு படமூக்கின் ஆயிரவாய் பாம்பனமேல் சேர்ந்தால் குடமூக்கில் கோயிலா கொண்டுன்னு அடுத்த பாசுரத்தில் உடனே திருக்குடந்தையை பற்றி பாடுறார். அதனால் தேவப்பெருமாளுக்கும் திருக்குடந்தை சார்கபாணிக்கும் ஆறாவது ஆழ்வானுக்கும் ரொம்ப தொடர்பு படுத்தி பாடுறா. ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தில் அப்படி ஓடுறது. ஏதோ இங்கே சமாதானம் ஒன்று சொல்கிறதுக்காக இதை சொல்லிட்டா போல இருக்குது. அங்கே ஏதோ ஒரு பாட்டில் ஒரு பெருமாளை சொன்னார், அடுத்த பாட்டில் இன்னொரு பெருமாளை சொன்னார். அது கோல் விழுக்காடாக திருக்குடந்தையாக இருக்குது. அது இது ஒரு சாதகமான ஒரு இதுவா அப்படின்னு சொன்னால், இன்னொன்று பாருங்கள். இங்கே போதுங்கொலோ இனவேல் நெடுங்கண்கள் பொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்கொலோ. ஸ்பஷ்டமாக இங்கே போதுங்கொலோ பொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் அப்படின்னு சொன்னேன். இப்படி போகிறான் பற்றியா, குடந்தை கிடந்தமால் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடுத்த பாசுரத்தில் இன்னார் என்னறியேன் அன்னே ஆழியொடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்னறியேன். சார்ங்கமுடைய அடிகள் அவரை நான் யாருன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். திருக்குடந்தை எம்பெருமானுக்கு தான் சாரங்கபாணின்னு பிரசித்தி. சார்ங்கபாணின்னு அங்கே தான் குடந்தை கடந்தமால் இங்கே போதுங்களோ இதோ போயின்ட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரே. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் இன்னார் என்னறியேன்னு எப்படி சொல்கிறேன். இன்னார் என்னறிய அன்னே ஆழியோடும் அப்படின்றது என்ன, ஆழியை தரிச்சுட்டு இருக்கவன்னா அந்த தேவப்பெருமாள் தான். மற்றவாளுக்கெல்லாம் ஆழி இல்லையா அப்படின்னா இருக்குது. எல்லாரும் எப்போதும் கைகளா நேமியான்னு எல்லாருமே பஞ்சாயுதங்களோடு இருக்கவா தான் அதில்
சக்கரத்தாழ்வார் நிச்சயமாக சுதர்சனன் எம்பெருமானுடைய கையில் எப்போவுமே இருக்குது. அதை ஸ்பஷ்டமாக சொல்கிறா, மற்றதெல்லாம் உபலட்சணமாக அதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாருக்கும் சார்ங்கம் உண்டு, அதையும் தெரிஞ்சுக்கணும். சார்ங்கபாணின்னு அவருக்கு மாத்திரம் அசாதாரணமாக சார்ங்கம் இல்லை, எல்லாருக்கும் சார்ங்கம் உண்டு. இல்லை இருக்கட்டும். அதனால் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை அன்னே ஆழியொடும் அப்படின்னு. ஏன் இப்போ திருக்குடந்தை எம்பெருமானுக்கு ஆழி இல்லையா? அப்படின்னா இவனுக்கு தான் அல்லது அருளாழி பூட்டடவீர் அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரி வண்டே அப்படின்னு சாதிச்சார் நம்மாழ்வார். அந்த ஆழி வச்சுட்டுருக்கேன் தேவப்பெருமாள்னு ஸ்பஷ்டமாக ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதனால தான் அன்னே ஆழியோடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்னறியேன். சார்ங்கமுடைய அடிகளே யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா இவருக்கு ஸ்பஷ்டமாக சொல்ல வரல. அதாவது சில விஷயத்தை இப்படி இருந்தது அப்படி இருந்தது அது பேரை எனக்கு சொல்ல வரல, மனசில் இருக்குது நெஞ்சில் இருக்குது வாயில் வரல, நெஞ்சில் இருக்குது வாயில் வரலன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி. ஆனால் அதை டிஸ்கிரைப் மாத்திரம் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ஒரு பேரை சிம்பிளாக சொல்கிறதுக்கு முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல சரி இதுவும் போராது. பூதத்தாழ்வார் சொன்னார் ஒரு மாதிரி பக்கத்து பாட்டு, இது இதுவும் பக்கத்து பாட்டு தான். என்னமோ இங்கே போதுங்களோன்னு ஸ்பஷ்டமாக சொன்னார். இங்கே இன்னார் அந்நெறியன்றது அப்போது திருக்குடந்தை எம்பெருமானை தவிர வேறு ஒத்தனாக தான் இருக்கணும். அதை மோகிச்சு போனவனை சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஏதோ கொஞ்சம் அதுக்கு இது வருது. பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு சாய்க்கிறார். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை பரம இஷ்டி என்ன இவன் தான் யாகத்திலேருந்து தோன்றினவன் என்ன அகம் யஜ்ஞானாம் எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த யாகத்திலேருந்து தோன்றின ஸ்பஷ்டமாக தோன்றினதுனால இந்த எம்பெருமான். அதனால் பரமேஷ்டி உடனே சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை இவரையே வச்சுக்கலாம், இல்லைன்னா குழந்தை கிடந்தானையும் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் இப்படி இந்த எம்பெருமான நின் அடியினை பணிவன். ஏன்னா முதல் பாட்டில் வாழாட்பட்டு நீர் உள்ளீரல்னு இலங்கை பாழாளாக படபுருதான் அப்படின்னு கோதண்டபாணியான ராமன் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல முடிவில் பரமேட்டியை சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னைன்னு சார்ங்கம் என்னும் வில்லாண்டான்னு ஸ்பஷ்டமாக லோகத்தில் சேவை சாதிக்கிற மாதிரி சார்ங்கவாணி சொன்னால் சொல்லணும், இல்லைன்னா இவனுக்கே சார்ங்கம் இருக்குது அப்படின்னு. அது சுவாமி தேசிகன் கூட வரதராஜ விஞ்ஞாசத்தில் நிர்யந்திரணம் அப்படின்ற ஸ்லோகத்தில் சார்ங்க தன்வான்னு சாதிச்சிருக்கார். இருக்கட்டும், மேலே இதுவாகிட்டே இருக்கும். ஆனால் அப்புறம் மடல் இந்த பெருமாள் இவருக்கு உடனே அனுகிரகம் பண்ணாதனால மடல் ஊறுறார். அந்த மடல் ஊறுறதுல 2 மடல்கள், சிறிய திருமடல் பெரிய திருமடல். சிறிய திருமடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆரம்பிக்கச்சே 4 புருஷார்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறா. நான் 3 புருஷார்த்தம் தான், 4வது புருஷார்த்தம் ஒன்றும் அது என்ன புருஷார்த்தம்னு என்ன தெரியல அப்படின்னு ஏதோ அதை இது பண்ணுறார். அம்மூன்னும் ஆராயில் தானே அறம்பொருளின்பமென்னு ஆறாரிவற்றின் இடையதனை எய்துவர் அப்படின்னு சொல்லி சீராரிரு கலையுமே இதுவர். அதனால் புருஷார்த்தத்தை இங்கே சொல்கிறேன் முதல் ஆரம்பத்தில். அப்புறம் அது நிற்க ஏறார் முயல் வெட்டி காக்கை பின் போவதே 4வது புருஷார்த்தத்தை பற்றி சொல்லி அந்த புருஷார்த்தத்தை யார் கண்டான் யார் பார்த்தான் அப்படின்னு அதை உதறி தள்ளிட்டு என்ன பண்ணுறார், அது நிற்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மடலூர்த்து பெருமாள் இவருக்கு கிடைக்காதனால இவர் மடலூர்றதுக்கு மேலே போயிடுறார். அதனால் இதெல்லாம் அந்த பிரபந்தங்களை நன்னா சேவிக்கிச்சே நமக்கு தெரியும். அதனால் அதை நாம் விவரணமாக சேவித்தோன்னா நமக்கு இதுவாகிடும், அவகாச அபாவம் ஆகிடும். அதனால் அதே அந்த பெரிய திருமடலில் சொல்லச்சே என்ன பண்ணுறார் அப்படின்னா, அம்மலர் மேல் முன்னம் திசமுகனைத்தான் படைக்கா
மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான் மறைகள் அப்படின்னு இந்த இடத்துல லோகத்தில் இருக்கவா காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கைன்னு சொல்லி 4 புருஷார்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லி இந்த 3 புருஷார்த்தத்தை சொல்லி 4வது புருஷார்த்தம் அது ஒன்றும் தெரியாது, யார் எப்படி என்ன எங்கே அடைஞ்சா போனால் வந்தான்னு அப்படின்னு சொல்லி ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு சொல்லிட்டு அதை விட்டுடுங்க, மேலே போவோம் அப்படின்னு சொல்லி போகிறேன். அதே மாதிரி பெரிய திருவிடலில் பெருமாள் லோகத்தெல்லாம் சிருஷ்டித்தான் அப்படின்றத முதல்ல சொல்கிறான். மன்னிய பல்பொருஷேர் ஆயிரவாய் வாழறவின் அப்படின்னு ஆரம்பித்து அதில் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதில் அதான் ஓர் உண்ணிய யோக துறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாபி வலயத்து பேரொளிசேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசமுகனைத்தான் படைக்கா அப்படின்னு முதல்ல இதில் சொல்கிறது பெருமாள் சிருஷ்டியை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறேன். அதில் சொல்கிறது ஊரில் இருக்கிறவா புருஷார்த்தம் 3ன்னு சொல்லுவா, நான் இந்த 3க்கு மேலே 4வது ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே சிருஷ்டியை பண்ணால் அதுக்கப்புறம் பெருமாள் மறையை ஓதித்தான், அதுக்கப்புறம் அந்த மறையில் 4 புருஷார்த்தம் இருக்குது. அந்த புருஷார்த்தத்தில் போனவா யார், வந்தவா யார், கேட்டவா யார், சொன்னவா யார், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு அதை தள்ளினார். இங்கே தொன்னறி கண் சொன்னார் எனப்படும் சொல்லல்லால் இன்னதோர் காலத்தினையார் இது பெற்றார். இந்த காலத்தில் இவா பெற்றான்னு சொல்லியிருக்காள, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, அதெல்லாம் விடுங்க. எனக்கு இந்த நோய் இருக்குது, நான் மடல் எடுக்க போகிறேன். மண்ணும் வடநெறியே வேண்டினோம். தமிழில் மடல் எடுக்கிறதுக்கு அதிகாரத்தை காணோம், ஆனால் நாங்கள் வடநெறியை பிடிச்சிண்டு நான் மடல் விடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கார். இங்கேயும் தான் அந்த 4 புருஷார்த்தத்தை சொல்லியிருக்காரேன்னு சொல்லக்கூடாது. அங்கே ஆரம்பமே லோகத்தார் இந்த புருஷார்த்தங்கள் உண்டுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி இந்த புருஷார்த்தத்தினுடைய தன்மையை சொல்லி இதை விடுங்க, நான் இப்போ மடல் வர போகிறேன்றார். இங்கே அப்படி இல்லை, பெருமாள் லோகத்தை படைக்கிறார், பிரம்மனை முதல்ல படைக்கிறார், அதுக்கப்புறம் அவனுக்கு வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணுறார். அதில் இந்த மாதிரி 4 புருஷார்த்தம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புருஷார்த்தம் இதெல்லாம் விடுங்க, மேலே நான் மடல் விடுறேன்னு அந்த கதையை சொல்கிறேன். அதனால் இப்போ அங்கே வருமிடர் அகதம் நின் அடியின பணிவன்னு திருவழுக்கூற்றிகளை சொன்னார். இதில் அப்பாரோர் சொல்லப்பட்ட 3 கர்ம பலனை சொன்னார். அங்கே கர்மத்தை சொன்னார், இங்கே பலனை சொன்னார். இங்கே அம்மலர் மேல் முன்னும் திசமுகனைத்தான் படைக்க அப்படின்னு சிருஷ்டியை சொல்கிறேன், அதனால் ஜகத் சிருஷ்டியை சொல்கிறேன். அதனால் கருமமும் கரும பலனுமாகிய காரணம் தன்னை அப்படி இந்த 3 பிரபந்தத்தையும் நம்மாழ்வாருடைய திருவுள்ள படிக்கு அனுசரித்து இந்த தேவப்பெருமாளுடைய ரதோத்சவத்தை திருவுள்ளம் பற்றி தான் அருள் இருக்கார் திருமங்கையாழ்வார். அதனால் இந்த ரதோத்சவத்தில் திரும்பி அழைச்சே இந்த 3 பிரபந்தங்களும் சேவிக்கப்பட்டது. இது மாத்திரம் இல்லை, வாரணமாயிரம் கார்த்தால் முடிஞ்சது, அதுக்கு அடுத்த பதிகமாக இருக்கக்கூடிய கருப்பூரன் நாருமோ அப்படின்ற திருமொழி சேவிக்கப்படுறது. என்ன இந்த திருமொழியில் விசேஷம், எதுக்காக சேவிக்கிறான்னா, 8ஆம் நாள் காலமே, அதாவது பகலில் திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் தொட்டி திருமஞ்சனம்னு பேர். பெருமாள் சர்வாலங்கார பூஷித்தனாக இருந்து திருவடியை பிரசாதிப்பான் தீர்த்தத்தில். அப்படியே பெருமாளை ஏழை பண்ணு திருவடி பரியந்தம் அப்படியே அதில் இது பண்ணுறான், அவகாகனம் ஆறா மாதிரி பண்ணி பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவான். அதனால் பெருமாள் திருவடி தீர்த்தத்தை சாய்க்கிறான். ஆனால் இதை திருவடி தீர்த்தத்தை ஆண்டாள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், சங்கம் இருக்குதே, வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் வலம் புரியே கற்பூரன் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ
மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் தான் வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் வலம்புரியே அப்படின்லாம் இது பண்ணுறான். ஏன் அங்கே வாய் தீர்த்தம் அப்படின்னு சொன்னான்னா, நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? தாரத்வமேஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்ச பரிதிருஷ்யத்தே. தாரத்தை போல் வளைஞ்சி இருக்கணும். என்ன மார் நெரிச்சுண்டு அப்படி இருக்கக்கூடாது. என்ன பயிர் எப்படி வளையிறதோ அந்த மாதிரி, அதாவது தாரம் பிரணவம் எப்படி வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். நம்முடைய சப்தங்கள் வாய் சொற்களும் எப்படி இருக்கணும்? பிரணவநாதம் சங்கநாதம் எப்படி இருக்குதோ அதை போல் நாம் நம்முடைய வாய் சொல்லும் நன்னா இருக்கணும். அதனால் இந்த சங்கத்தினுடைய தன்மை நமக்கு இருக்கணுமானதுனால அந்த பிராட்டி என்ன பண்ணுறா, இந்த திருப்பாய்ந்த அவளுடைய போக்கில் பிரபந்தம் பாடுறா. இந்த பரிவாகம் இந்த இடத்துல வரத்தனால இந்த திருமொழியை இங்கே வச்சுருக்கா. அதாவது அந்த திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனத்தையும் கணிசித்து இந்த இடத்துல இந்த 7ஆம் திருமொழியை இப்படி திருத்தேருக்கு 7 அவசரத்தை நினச்சி இந்த 3 தசகத்தை சாதித்தா. 4ஆம் தசகத்தை திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனத்தை கணிசித்து அந்த 4ஆம் தசகம்னா 4 இல்லை, முதல் நாள் 3 ஆகிடுது. அதனால் இது 4ன்றது 7ஆவது தசகம். அதை கருப்பூரன் நாருமோன்னு பாஞ்சஜன்யத்தினுடைய சம்பந்தம் பெருமாள். அதனால் வாய் தீர்த்தம் நமக்கெல்லாம் பெருமாள் பிரசாதிக்கிறது திருவடி தீர்த்தம். அந்த வாய் தீர்த்தத்துக்கு துல்லியமான திருவடி தீர்த்தத்தை பிரசாதிக்கிறதுனால அந்த சங்கத்தை புகழற வியாஜத்தில் இந்த திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனத்தை ஸ்மரிச்சிருக்கார். அதனால தான் திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் ஆஸ்தான விசேஷம். உற்சவம் இல்லாதனால இருந்த இடத்துலையே பெருமாளுக்கு நடக்கிறதுனால, ஆஸ்தானமாக நடக்கிறதுனால அதுக்கு சேவா காலமெல்லாம் இல்லை. அதனால் திருத்தேர்லேருந்து திரும்பி எழுந்தருள் வச்சு அதை முன்னமே சேவிச்சுட்றா இங்கே. இப்படியாக அப்புறம் பெருமாள் அங்கே இறங்கின உடனே தேர் சம்பாவனை ஆறுது. அதான் முன்னமே சொல்லிட்டோம். ஆனால் இப்படி திவ்ய தம்பதிகள் கருமமும் கரும பலனுமாகிய காரணம் தன்னை, இவா தான் இந்த திவ்ய தம்பதிகள் தான் எல்லாம் அப்படின்னு நம்மாழ்வார் அறுதி விட்டிருக்கார். அதுபடிக்கு திருவிழுக்கூற்றிருக்கை மடல்களை அருளினார். மேற்கொண்டு திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் அதை கணிசித்து ஆண்டாள் இந்த சங்கத்தினுடைய பெருமையை சாதித்தார். அதனால் அது ஆஸ்தான விசேஷமானதுனால முன்னம் அது இங்கே சேவிக்கப்படுறது. அதுக்கப்புறம் 8ஆம் நாள் திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனத்தை சேவிப்போம், அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சுதலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம்.